வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் பாயாசம். சிக்கனமாகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய அவல் பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவல் பாயாசம் செய்கிறதுக்கு நான் ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்திருக்கேன். கனமான பாத்திரம் இருந்தால் அடி பிடிக்காமல் நமக்கு பாயாசம் செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இதில் நான் 3 ஸ்பூன் நெய்யை விடுறேன். நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு செஞ்சால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச திராட்சை நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இப்போ இதெல்லாம் லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லைங்க. பலூன் சைஸ், அதாவது கொஞ்சம் உப்புதலாக வரும் அந்த ஸ்டேஜில் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். இப்போ எடுத்து வச்சுட்டேன் வேற ஒரு பிளேட்டில். அடுத்தது தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு 2 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிங்க. அந்த கேஷ்யூ நட்டை அந்த நெய்யில் நம்ம இதுமாரி ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ அதையும் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதில் இப்போ நம்ம அவலை சேர்க்குறேன். நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு இதுமாரி மிதமான தீயிலே வச்சு இதை வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு பர்ன் ஆகிடும். கனமான பாத்திரமாக இருந்தால் இதுமாரி ஒட்டாமல் அப்படியே இதுவாக வரதுக்காக தான் கனமான பாத்திரம் எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ அப்படியே நல்லா வறுத்து இந்த ஸ்டேஜ் இந்த கலருக்கு வரணும். அது லைட் ப்ரௌன் ஷேடில் இருக்கு பாருங்கள். இந்த கலருக்கு வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் பால், பசும்பால் ஒரு 2.5 கப்பு பாலை சேர்க்குறேன். ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன். 2.5 கப்பு பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துருக்கேன் அதில். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல அவல், அதை இதில் நான் சேர்க்குறேன். மிதமான தீயிலே இந்த அவலை நல்லா அதுமாரி கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். கனமான பாத்திரம்னா அடி பிடிக்காது. இதில் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு அது மிதமான தீயிலே வேகட்டும். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ இது வெந்துட்டான்னு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கணும். எப்பயுமே இனிப்பு செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது எடுத்துக்காட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கேடமாம், அதாவது ஏலக்காய், பச்சை ஏலக்காய் தட்டி அந்த பவுடர் அதில் நான் சேர்க்குறேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். மிதமான தீயிலேயே இதை செய்யுங்க. கடைசி இதில் நான் வெல்லத்தை சேர்க்குறேன். நான் அதாவது ஜாக்ரி, ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெள்ளைப்பாக இருந்தால் நீங்கள் வெள்ளைப்பாக சேர்த்துக்குங்க. சுவையான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்பு, திராட்சைலாம் நெய்யில் வறுத்துருந்தோம். அதெல்லாம் நான் சேர்த்து இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். நான் சீக்கிரமாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய அவல் பாயசம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.